ஐயா அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர கருத்து வரவேற்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்களை, தேவையான நற்செய்திகளை, ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள அந்த உறவின் இடைபாடுகளை பற்றி தான் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். 4வது அதிகாரத்தை எடுக்கலாம். 4வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், 4வது வசனத்தை வாசிங்க. போக வேண்டியதாய், அது எவ்வளோ தயக்கமா சொல்ல, வேற வழியே இல்லை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால், நல்லா சொல்லுங்கள். நீங்களாம் என்னோட பேசணும், நான் பிரசன்னம் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களோடு சேர்ந்து இது ஒரு தியானம். போக வேண்டியதாய், அது தயங்கி தயங்கி அந்த வார்த்தை, வேற வழி இல்லை, அந்த வழியா போக வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அது ஒரு போகக்கூடாத ஒரு இடம், அது தீண்டத்தகாத ஒரு இடம். சமாரியா என்றால் கலப்பின மக்கள் என்று பெயர். கலப்பின மக்கள், வேதத்தை அறிந்த யூதர்கள் வேதத்தை அறியாத பிரஜாதிகளோடு சம்பந்தம் கலந்து அவளுக்குள்ளே பிறந்ததான அந்த கலப்பின மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மலை வாழ் பிரதேசத்துக்கு பேர் தான் அது சமாரியா. நல்ல ஒரு யூதன் சமாரியா பக்கமே தலை வச்சு என்ன பண்ண மாட்டான், தலை வைப்பான். என்னடா தூக்கம் வரலேன்னு பார்த்தா, ஐயோ நம்ம சமாரியா பக்கம் தலை வச்சுட்டோம், அதனால தான் தூக்கம் வரலன்னு திரும்பி வேறு பக்கம் என்ன செய்வான். அந்த மாதிரி மோசமான ஒரு ஊர் சமாரியா ஊர். இப்போ சமாரியாவுக்கு யார் போகிறா? அவங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வாசிச்சு பாருல, 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. பைபிள் வச்சிருக்கிறது தான், டக்குன்னு ஒரு செகண்ட் பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பார்க்கணும். 34 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் பண்ணாரு? ஏன் பண்ணாரு? அனுப்பிட்டாரு. யார் யார் போக சொன்னது? பிதா. போக முடியாதுன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. போக முடியாதுன்னு முழு உலக பாவத்தையும் மூட்டையாக கட்டி முதுகில் சுமத்திட்டாரு. இதை வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஐயோ பிதாவே, இந்த பாத்திரத்தை என்னால் பார்க்க சகிக்கல, அருவருப்பின் உச்சம், கொடுமையின் சிகரம், இது எனக்கு வேண்டவே வேண்டாம், ஆனாலும் வேற வழி இல்லை. என் பிதாவே, நீங்கள் என் மேலே ஆகிலும் என் விருப்பம் இல்லை பிதா, உங்கள் விருப்பம் என் மேலே எதுவோ அது மட்டும்தான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் உங்கள் விருப்பத்தின்படி சில காரியங்கள் அமையாவிட்டாலும் அது தேவ விருப்பமா என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, அது ஆண்டவருடைய விருப்பமானால், எனக்கே அது விருப்பம் இல்லாவிட்டாலும் அதற்கு நான் என்னை நானே தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அந்த வழியை இயேசுனை செய்ய போகிறார். அடுத்த வாசிங்க. நான் என்ன, இல்லை 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 5வது வசனம் வாசிங்கம்மா. டக்குன்னு இங்கே வந்துருங்க. கிணறு இருந்தது, பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய். சரி, நல்லா கவனிங்க. எப்படி உட்கார்ந்தார் சொல்லுங்க. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரே ஸ்ட்ரக்சரில் ஏறத்தாழ 80 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கிறார். எத்தனை கிலோமீட்டர்ஸ்? உதாரணத்துக்கு இங்கேருந்து உங்களை ஈரோடு வரைக்கும் நடக்க சொன்னால் நடப்பீங்களா? ஈரோடு பேர் போய்னா திருச்சி வரேன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் ஈரோடுக்கெலாம் என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. 80 கிலோமீட்டர் என்ன செய்கிறார்? நடக்கிறார். நடந்த களைப்பில் எங்கே உட்கார்றாரு? எத்தனை பேர் சந்தைக்கு போயிருக்கிறாரு? 5000 பேர், 7000 பேர். அப்படியா? யாரு? ஒரே ஒரு நபருக்காக பிதாவாகிய தேவர் அவர் எங்க அனுப்புறாரு? அது ஒரு பெரும் கூட்டமே. ஒரு நபர்
ஒரு நபரை நம்ம வேல்யூ பண்ணுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சபையே காலியாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் ஜோயல் அங்கே உட்காந்துருந்தானே அவனுக்காக நான் என்ன செய்வேன்? நிச்சயமாக பேசுவேன். அவனுக்காக ஆராதனை கண்டிப்பாக நடத்துவேன். என்னை அனுப்பினவர், என்னை வார்த்தையை கொடுத்து பேச இங்கே நிற்க வைத்தவர் அவர் என்கிறதுனால நான் பேசுகிறேன். ஒரு பெரும் கூட்டத்துக்கு சில சமயத்தில் யோசிப்பேன், திரள் கூட்டத்துக்கு நடுவே பெரும் பெரும் திருச்சபைகளை நின்று பேசும்போதெல்லாம் யோசிப்பேன், நம்ம சர்ச்சை எப்படி இருக்குது? ஒரு சின்ன ஒரு கூடாரம் போல் இருக்கிறது. ஆண்டவரே, இவ்வளோ திரளான மக்களுக்கு நடுவில் என்னை நிற்க வைக்கிறீங்க. அங்கே நான் எவ்வளோ மகிழ்ச்சியோடு பேசுகிறேனோ அதை விட பெரும் மகிழ்ச்சியோடு என் பிள்ளைகளுக்கு பேசுகிறேன் என்ற இந்த மகிழ்ச்சி எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒன்று சொல்கிறேனே, சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை பற்றிலாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. ஆண்டவர் செய்ய சொன்னால் சின்ன காரியமாக இருந்தாலும் என்ன செஞ்சிருங்க. இப்படி தான் வந்து சொன்னார். எங்கள் ஊரில் அப்பனா பர்பார் நதியெலாம் இருக்கும்போது யோர்தானில் போய் நான் 7 முறை என்ன செய்யணுமா? அது எத்தனை முறை? 7 முறை குளிக்கணுமா? அடப்போங்கயா நீங்களும் உங்கள் யோர்தானும் நீங்களும். அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஊரை விட்டு போகும்போது கூட வந்தவங்களாம் சொல்கிறாங்க, இந்த குஷ்டரோகியை பார்த்து, இந்த குஷ்டரோகி ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவர் பேர் என்ன? நாகமான். ஐயா, எலியா என்ன பெருசாக சொன்னார்? என்ன? எலிசா ஒன்றும் பெருசா சொல்லலையே. போய் குளிக்க தானையா சொன்னார். சும்மா போய் இறங்கி என்ன செய்ய சொன்னார்? மூழ்க சொன்ன. உங்ககிட்ட 10 கிலோ தங்கமோ 5 கிலோ வெள்ளியெல்லாம் அவர் என்ன செய்யலை, கேட்கவே இல்லையே. சிம்பிளாக தானே சொன்னார். சிம்பிளாக சொன்னதை நீ சீப்பாக நினச்சிட்டு போறியே நியாயமா? ஒரு முறை ட்ரை பண்ண. எங்கெங்கேயோ போய் எத்தனையோ கோடிகளை செலவு பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து தோற்று போய் இன்னும் குஷ்டரோகியாக தானே இருக்கிற. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கூட வந்தவங்க சொன்னதை கேட்டு என்ன செஞ்சாங்க? மகி உள்ளே போய் இறங்குறான். 1 முறை 2 முறை 1 2 3 சொல்லிகிட்டே இருக்கு. இந்த 7வது முறை மட்டும் நான் மூழ்கி எழுந்திரிக்கலன்னா எலிசா உண்டு, இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிருவேன்? உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு வெறியோட 7வது முறை உள்ள மூழ்கி எழுந்துச்சு பார்க்கும்போது தன்னையே தன் கண்களால் பார்க்க காண கிடைக்காத காட்சி, குழந்தையின் மாம்சத்தை போல மாறி எப்படி நடந்தது என்ற அதிசயத்தை அவர் என்ன செய்கிறார்? பார்க்குறார். அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அது சின்ன காரியமாக இருந்தாலும், இப்போ தண்ணி பிடிச்சி தொட்டியில் நிரப்புங்க, சின்ன காரியமா பெரிய காரியமா? இந்த 6 கற்சாடிகள் என்ன நிரப்புங்க? தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய காரியமா சின்ன காரியமா? வேலைக்காரங்க வேலை அது அவங்க போய் தண்ணி நிரப்புனாங்க. ஆனால் அந்த சின்ன காரியத்தில் தான் ஒரு பெரிய காரியத்தை வச்சுருந்தாரு. அதை கொண்டு போய் பரிமாறும்போது முந்தின ரசத்தை பார்க்கணும். எங்கே இது ஆரம்பிக்குது? ஆண்டவர் சொன்னால் சின்ன இயேசுனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரி. நல்லா கவனிச்சிங்க. பேதுரு சொல்கிறாரு, நான் உனக்கு மாதிரியை வைத்து போகிறேன், என் அடிச்சோடுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றி வாங்க. அவர் அடி வச்சு போயிருக்கிறார். இப்போ இயேசுவை கவனிச்சு பாருங்க. இயேசு ஒரு சின்ன ஒரு நபருக்காக இத்தனை கிலோமீட்டர் என்ன செஞ்சிருக்கார்? நடந்து போயிருக்கிறார் என்றால் அது யாருக்கு மாதிரி? எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அது சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நான் என்ன செய்யணும்? போய் தான் ஆகணும். அடுத்து வாசிங்க. உட்கார்ந்தார். அப்பொழுது சரி 6ஆம் மணி வேலையாச்சு. இப்போ நீங்கள் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சிங்க. இந்த வாழ்க்கை எல்லாரும் பாருங்கள். அதில் 7 இருக்கு இல்லைங்களா? அதில் 7ன்னு வரும்போது அவங்களுக்கு 1 மணி. நல்லா கவனிங்க. அவங்களுக்கு எத்தனை மணி? 1 மணி. இப்போ 12 மணிக்கு எத்தனை மணி கரெக்டாக சொல்லுங்கள்? 12 மணிக்கு எவ்வளோ? சரியாக மத்தியானம் நடுப்பகல் நேரம், சூரியன் மிகவும் கோபமாக இருக்கிற நேரம், கொதிச்சு போய் அப்படியே சூரியன் உஷ்ணமாக அப்படியே தகிச்சிட்டு இருக்கிற நேரம், கடுமையான வெயில் நேரம், நடந்த களைப்பு, வேர்த்து விரும்பத்து அவர் எங்கே உட்கார்றாரு? அங்கே உட்கார்றாரு. சார் டைம் நீங்கள் பார்க்க கற்றுட்டீங்களா? யூத கடிகாரத்துக்கும் நம்ம கடிகாரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். சரி, அடுத்த வாசிங்க. அவருடைய சீசர்கள் எங்கே போயிட்டாங்க? இவர் உட்காந்துட்டாரு. அது என்ன டைமு? நல்லா சொல்லுங்கள். லஞ்ச் டைம். எல்லாரும் சொல்லுங்கள். திருப்பூரில் எத்தனை மணி லஞ்ச் டைமு? 12:30 மணிக்கு
லஞ்சு டைம். இப்போ அங்கே எத்தனை மணிக்கு லஞ்சு டைமு? ஆமாம், சாப்பாடு வாங்க யார் போயாச்சு? சாப்பாடு வாங்க. இவர் எப்படி இருக்கிறாரு? சாப்பாடு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அட்லீஸ்ட்டு வறண்டு போன நாவையாகலும் நினைக்கலாமே என்று பார்க்குறாரு. கிணறு எப்படி இருக்குது? ஆழமாக இருக்குது. முண்டு கொள்ள என்ன இல்லை, கயிறும் இல்லை, பக்கெட்டும் இல்லை. அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அடுத்த சம்பவம் வாசிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவரை நோக்கி, எப்போ வரா தண்ணி பிடிக்க? நல்லா சொல்லுங்க, எப்போ வரா? எப்போ வருவாங்க தண்ணி பிடிக்க? காலையில் வருவாங்க, இல்லைன்னா ஈவினிங் வருவாங்க. இவையே இப்போ வந்தா? இந்த அம்மா யார் மூஞ்சிலையும் இவளை பார்த்தாலே எல்லாம் திரும்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த அம்மா. யாருமே பார்க்காதப்ப போய் தண்ணி என்ன செஞ்சிடணும், எடுத்துட்டு வந்துடணும். இல்லைன்னா இப்படி கீழே துப்புனா வேஸ்ட்டாக போயிடும், எங்கே துப்புவாங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுடைய வாழ்க்கை. யாரும் அறியாத நேரத்தில் நான் போய் என்ன செஞ்சிடணும், 12 மணி நேரம் கொளுத்துற வெயிலில் எவனும் எங்கே வரமாட்டான் வீட்டை விட்டு. அப்போ நான் போய் என்ன செய்யணும்? வந்தா அந்த நேரத்தில் ஒரு ஆள் எங்கே உட்காந்துருக்காரு? எல்லாம் சொல்லுங்க, எங்கே உட்காந்துருக்காரு? உட்காந்து. இவர் யாரு? அடுத்த வருஷத்தை வாசிப்பார்ல. நீர் யூதனாய் இருக்க. இவர் யாரு? யூதன். இந்த அம்மா யாரு? இப்போ நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லுங்க. இவர் மேல் ஜாதி, அவரு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இவர் யாரு? மேல் ஜாதி, அந்த அம்மா கீழ் ஜாதி. சம்பந்தமே கலக்க முடியாத ஆட்கள், சம்பந்தமே இல்லாத ஆட்கள். இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வழியாக போனால் ஈஸியாக அடுத்த ஊருக்கு போயிடலாம். ஆனால் 10 கிலோமீட்டர் சுற்றி தான் போவாங்க. இந்த ஊர் வழியாக என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு உயர் ஜாதி ஒரு தாழ்ந்த ஜாதி என்ன செய்யுது, சந்திச்சு கொள்ளுது. பேச அந்த அம்மாட்ட கேட்குறாரு, குடிக்க கொஞ்சம் தாகத்துக்கு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீர் யாரு? யூதன். என்கிட்ட இப்படி என்கிட்ட முதல்ல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்னை கண்ணாலே பார்க்கக்கூடாது, என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேச்சே வச்சுக்க கூடாது. இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்குறீங்க, தண்ணி? எப்படியா? எப்படி? உயர்ந்த ஜாதி மனுஷன், நான் தாழ்ந்த ஜாதி. எனக்கு உங்களுக்கு ஏணி வச்சா கூட என்ன செய்யாது, எட்டாது. என்கிட்ட கேட்குறீங்க தண்ணி? என்கிட்ட முதல்ல நீங்கள் பேசுவீங்களா? எங்கிட்டலாம் பேசுவீங்களா? நீங்களாம் பெரிய ஆட்கள், நாங்கள் சாதாரண ஆட்கள், நீங்களாம் எங்களை பார்ப்பீங்களா, எங்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வருது. நீங்கள் 4வது அதிகாரத்தை எடுங்களேன். 4வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. இல்லை 40வது வசனம். இப்படி ஒரு நெருக்கம் வந்துச்சு பாருங்க. இப்போ எப்படி வந்துச்சு, எங்ககிட்ட என்ன செய்யணும், தங்கணும். 2 நாள் அந்த ஊரில் அவர் என்ன செய்கிறாரு, தங்குற. அழகா நீங்கள் 2 நொடி கூட கண்ணால் அந்த ஊரை உத்து பார்க்க முடியாத ஒரு ஊரை, பக்கத்தில் நெருங்கி நின்று ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியாத ஒரு ஊரில் போய் இவர் எத்தனை நாள் தங்குறாரு, 2 நாள் தங்குறாரு. நீங்கள் என்ன ஒரு வருஷத்தை நீங்கள் வாட்சி பண்ணல. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 10வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 10 கடைசி. சில நாள் அங்கே தங்கும்படி யாரு, ஒரு யூதனை பிரஜாதி வீட்டில் சில நாள் தங்கும்படி என்ன செய்கிறாங்க, வேண்டிக் கொண்டார்கள். இப்போ 11:3 வாசிங்க. இல்லை 2. விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி என்ன பண்ணாங்களா? என்ன நடக்குது?
நீங்கள் போய் ஒரு யூதன் பிரஜாதி வீட்டில் தங்கலாமா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் நடக்குது. இயேசுடைய காலத்தில் இதுதான் பெரிய. இவர் சமாரியாவுக்கு வந்துட்டு திரும்ப எங்கே போக முடியாது, எருசலேமுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலை அங்கே வந்து யாரை சந்திக்க வராது? ஒரு கவனிங்க, நம்மளாம் யாருங்க? நம்மளாம் யூதர்களா, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளா? இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். நமக்குள்ள ஜாதி வேறுபாடுகள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடுகள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், பணக்காரர்கள் ஏழைகள் என்ற வேறுபாடும் இருக்கக்கூடாது, வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அதைத்தான் யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வேற்றுமையின் நிழல் கூட நம்முடைய மனதில் வந்தால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க தகுதி அற்றவர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் 4வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். 9ஆம் வசனத்தில் அவர் கேட்குறார், நீர் யூதனாய் இருக்க என்கிட்ட எப்படி கேட்கலாம்? எப்படி இந்த அம்மா சண்டைக்கு வர்ற மாதிரி என்ன செய்யுது? ஐயா இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம். இந்த அம்மா சண்டைக்கு வந்துச்சுன்னா ஒரு யூதன் வந்து என்கிட்ட நீ எப்படி பேசலாம், எப்படி கேட்கலாம்? அடுத்த சொல்ற பாருல, நீ தேவனுடைய ஈவையும் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் ஜீவ தண்ணீரை. இப்போ அவர் சொல்றாரு, அம்மா உன் பார்வையில் நான் யூதன் நீ சொல்ற, நான் அவரை இன்னார்னு நீ இன்னும் என்ன செய்யலை, அறியல. நீ நினச்சிட்டு இருக்கிற நான் யூதன்னு நினச்சிட்டு இருக்கிற. நீ எப்படி நினச்சிட்டு இருக்கிற? என்னை உயர்ந்த அது நினச்சிட்டு இருக்கிற. நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் யாரால் அனுப்பப்பட்டு வந்தேன்னு உனக்கு தெரியல. இப்போ இந்த நேரத்தில் உனக்கு ஈவாகத்தான் நான் இங்கே நின்று கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிப்பார்ல, தேவனுடைய ஈவன் என்ன சொல்லுங்க, கிஃப்ட். ஈவன் என்ன கிஃப்ட். இந்த 12ஆம் மணி நேரத்தில், இந்த 6ஆம் மணி நேரம் உனக்கு நடு நிசியில், இந்த மத்தியானத்தில் கொளுத்துற வெயில்ல உனக்காக இத்தனை கிலோமீட்டர் நடந்து தாகத்தோடும் பசியோடும் வந்து நின்று வெயிட் பண்ணி உன்னை பார்த்துருக்கல. இது பிதாவினால் உனக்கு வந்ததான ஈவு. யாக்கோபு 1:17 வாசிச்சு பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் சாயலாய் இறங்கி மனுஷ ரூபமாய் மனுஷர்களுக்குள்ளே வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இறங்கி வந்த இந்த ஈவு நடந்து வந்து கண்களுக்கு முன்னதாக நிற்கிறது. யாருக்கு முன்னாடி? இந்த சமாரியா ஸ்திரீக்கு முன்னாடி ஒரு ஈவா வந்தவர் என்ன செய்றார்? நிற்கிறார். ஏம்மா, நான் எதுக்காக தான் வந்திருக்கிறேன்? உனக்காக தான் வந்திருக்கிறேன், உனக்கு கிஃப்டாக வந்திருக்கிறேன். ஆனால் நீ எப்படி கேட்கலான்னு யார்கிட்ட கேட்குற? என்னுடைய வேல்யூ உனக்கு தெரியல, என்னுடைய முக்கியத்துவம் உனக்கு என்ன செய்யலை, புரியல. நான் யார் என்பதை நீ இன்னும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த இயேசுவை இந்த அம்மா என்ன செய்யலை, யாருன்னு தெரியல. ஆனால் இந்த இயேசு இவளை அறிந்து அணுவாய் அறிந்து பிதாவாகிய தேவனா அனுப்பப்பட்டார். அதனால தான் இவ வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறார். வாசிப்பார்ல, 4வது அதிகாரம் 17 வாசிங்க, 18 வாசிங்க, 17, 18. நீ சொன்னது சரிதான். 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இதை உள்ளபடி. இதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை இயேசு பார்த்தாரா? சொல்லுங்க, பார்த்துருக்காரா? பார்க்கவே இல்லை. அப்படியானா முதல் புருஷனை கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா அவருக்கு என்ன செஞ்சுருக்குது தெரிஞ்சிருக்குல்ல. 1, 2, 3, 4, 5, இப்போ யாரு? இப்போ 6ன்றதும் இப்போ யாருன்னு தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலை அப்படியே ஒரு லைஃப் அவர் என்ன செய்கிறாரு,
புட்டு புட்டு வைக்கிறாரு. அதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வாசிச்சு பாருங்க, 29 வாசிச்சு பாருங்க. 29, நான் செய்த எல்லாவற்றையும் போதும். நல்ல கவனிங்க, நான் செய்த எல்லாவற்றையும், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும், நான் கடந்து வந்த பாதை முழுவதையும் அணு அணுவாய், தெளிவாய், துல்லியமாய், ஒன்று பிசகாதபடிக்கு எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. அப்படியானால் சங்கீதம் 139:1 வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 139:1. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்திருக்கிறீர். 13வது வசனம், நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். 23வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க தான் அவர் இன்னார் அறிஞ்சிக்கல, நீங்க இன்னார் என்பதை அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் மண்ணென்று நம்மை நினைவு கூறுகிறார். அவர் நம்மேல் வைத்த அந்த கிருபையும் இரக்கமும் பெருசு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அப்படி கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அவரை அறியாதபடிக்கு இன்னும் எங்கே இருக்கிறோம்? அவர் வெளிச்சம். அவர் அறியலைன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு அர்த்தம்? இருட்டில் இருக்கிறோம். இந்த அம்மா இன்னும் அவரை யாருன்னே தெரியல. அவர்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு யூதனா பார்க்குறாங்க. அப்படியே பேச 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 நல்லா கவனிங்க, இந்த கான்வர்சேஷன் எங்கே தொடங்குது? இந்த கான்வர்சேஷன் 8வது வசனத்தில் என்ன செய்யுது? தொடங்குது. 8வது வசனத்தில் தொடங்கி கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 15வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 19 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர். இப்ப யூதனா பார்த்தவ அப்படியே அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்க. அப்ப இவர் யாரை பார்க்கறா? எப்படி பார்க்கறா? ஆண்டவரா, தீர்க்கதரிசியா பார்க்கறா. ஆண்டவரேன்னா நீங்க உடனே ஆண்டவர் நினச்சிக்காதீங்க. இதுல வந்து சார், எஜமானனே, கண்டம் பொருத்தியவரே அப்படி கூப்பிட்ற மாதிரி. இவர் இப்போ எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டா? தீர்க்கதரிசியாக பார்க்குறா. அடுத்த நீங்கள் வாசிச்சு பாருங்க. இதில் 24 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 25 வசனம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். இந்த அம்மா யாருக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க? இவர்கிட்ட பேச 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 கடைசியில் இப்போ அவருக்கு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, நீங்கள் ஓரளவுக்கு சொல்கிறீங்க, கிறிஸ்து இன்னும் ஒருவர் வருவார், அந்த மேசியா வருவார், அவர் வந்து என்ன செய்வார்? இன்னும் தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லுவார்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? யார் கிறிஸ்துவோ, யார் மேசியாவோ அவர்கிட்டே சொல்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிறவன். புரியுதா உங்களுக்கு? கான்வர்சேஷன் தொடங்கும் போது அவர் யூதன், இப்போது முடியும் போது அவர் யாரு? மேசியா. கரங்களை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு ஆண்டவரோட பேசுகிற அனுபவம் இருக்கு? எத்தனை பேர் தேவனோடு தினந்தனம் பேசுகிறீங்க? தேவ சமூகத்தில் நீங்கள் வேதத்தை எடுத்துட்டு உட்காந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் தேவனோடு பேசுகிறீங்க. நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள் என்பது 100% உண்மை. ஆனால் தேவன் உங்களோடு பேசுகிறாரா? தேவன் பேசுகிறதுக்காக வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்க உட்கார்றீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சம் உங்கள் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் உங்களோடு பேச 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 உங்க இருதயத்தினுடைய உங்களுடைய அந்த அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவனுடைய லெவலே வேற மாதிரி இருக்கும். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 1:19. பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் வல்லமையின் மகா மேன்மையானது என்னதென்று நல்லா கவனிங்க. என்ன கண்ணு வேணும்? எல்லாம் என்ன கவனிங்க. யாருக்கு நல்ல கண் பார்வை தெளிவாக தெரியுதுன்னு பார்க்குறேன். இது எத்தனை சாம்லின்? நீ கண்ணாடி போட்டுக்கிற, கரெக்டாக சொல்லிட்டேன். நீ கண்ணாடி போடாதவங்க யாராக இருக்கிறீங்களா? இதெல்லாம் நமக்கு தெளிவாக என்ன செய்யுது? இப்போ நான் கையே காட்டல, மனசில் ஒன்று நினச்சிருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? அது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அதெல்லாம் சொல்லுங்கள். அதுக்கு பேர் தான் என்னது? பிரகாசம். இல்லை வெளியில் தெரியுதெல்லாம் இது 1 2ன்னு யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம், இல்லை 1க்கு 2 கூட சொல்லிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் மனசில் இருக்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பிரகாசமுள்ள மனக்கண்கள், வல்லமை, மகத்துவம். அதனால் கவனிச்சு அந்த பகுதி வாசிங்க. வல்லமை மகா மேன்மையான அல்ல. கவனிங்க, வல்லமை என்னன்னு தெரியுங்களா? இந்த வார்த்தையை கவனிச்சு சொல்கிற மாதிரி, வல்லமைன்னா அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். எனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர்கிட்ட என்ன இருக்குது? வல்லமை. ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கடந்து போகும்போது நம்ம சொல்ல, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா தகப்பனே? இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்காதா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? இந்த காரியத்தில் மனசுக்கு எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா? இந்த காரியத்தில் தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டீர்களா? இதில் ஒரு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் நமக்கு வேண்டியவைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். இது கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறதுக்கு பேர் வல்லமை. அவருக்கு செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறதுக்கு பேர் வல்லமை. ஆனால் அந்த மேன்மையின் மகத்துவம் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலேயே அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சதுனால இதெல்லாம் உங்களுக்காக செஞ்சு வச்சுட்டாரு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுதா? ஜஸ்ட் நீங்கள் ரிசீவ் இட். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான் நிச்சயம். நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு ஜெபத்துக்கு வரும்போதே நாளைக்கு உங்களுக்கு தேவை என்ன என்பது இன்றைக்கே ஜஸ்ட் நீங்கள் போகணும்னு தெரிஞ்சுக்க. நான் இப்போ கேட்க போகிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் எனக்கு வேணும்னு தான் கேட்க போகிறேன். வேணும்னு கேட்கறத முன்னாடி அறிஞ்ச ஆண்டவர் எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா இருப்பாருங்க. அதை நான் போய் எடுத்து சுதந்திரத்துக் கொள்கிற பார்த்தீங்களா? இதற்கு பெயர் தான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அவரோட பழக பழக இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவரோட பழக பழக வல்லமை தெரியும். இன்னும் ஊத்து பார்த்தா வல்லமை மகத்துவம் என்னதுன்னு தெரியும். அது தெரியும் போது தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு இருக்கிற கண் என்ன கண்ணு? பிரகாசம். இல்லை இன்னொரு இடத்துல லூக்கா 24வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. லூக்கா 24:32. ஒருவரை ஒருவர் நோக்கி வேத வாக்கியங்களை அவர் நமக்கு விளக்கி காட்டிய பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கொஞ்சம் கவனிச்சு பாருல. இப்போ நினச்சி பார்க்குறாங்க, மனுஷன் நம்மோட நடந்து வந்த பொழுது அவனோடு பேச்சு கொடுத்து வேத வாக்கியங்களை நமக்கு விவரித்து காண்பித்த போது நம்ம அறியாமலே நம்முடைய உள்ள என்ன செய்யுது? வெளிச்சம் பற்றி எரிக்கிற ஒரு உணர்வு, கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அனுபவம். அவரோட நெருங்கி நடக்கும்போது, அவரோட நடந்து அவரோட பேச்சு கொடுத்து பேசி கொண்டு வரும்போது நம்மையும் அறியாமல் நம்முடைய இருதயம் என்ன ஆகிடுமா? கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருமா? நீங்கள் வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் எப்பொழுது என்ன கவனிங்க? எப்பொழுது தெரியுமா? எனக்கு கவலையே இல்லைன்றவங்க மட்டும் கரங்களை வைத்து அல்லையா சொல்லுமா சத்தமா? ஒரு கவலையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைன்றவங்க மட்டும் சத்தமா வழியிலே சொல்லுங்க. ஹலோ, நான் பேசுகிற சத்தம் உங்கள் காதுக்கே கேட்கலையா? அந்த அளவுக்கு கவலை காதை அடைச்சிருக்குது. இதயத்தை அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு? பிரச்சனை நெருக்கி இருக்குது. ஆனால் அவரோட நெருங்க நெருங்க, அவரோட பேச பேச எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கும்படிக்கு அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்ற உணர்வு உங்களுக்குள்ள மேலே எழுப்பும்போது ஒரு சமாதானம் வரும். பார்த்தீங்களா?
அந்த சமாதானம் புத்தி சொல்கிறதெல்லாம் தூக்கி போட்டு புத்தி சொல்லும் இவ்வளோ பெரிய தேவை உனக்கு இருக்குது, புத்தி சொல்லும் உனக்கு எதிராக இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, புத்தி சொல்லும் எப்படி இந்த சூழ்நிலை நீ அழாமல் இருக்கிற புலம்பாமல் இருக்கிறன்னு சொல்லும். ஆனால் புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் சொல்லும், நானே உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உனக்காக வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் அந்த தேவ சமாதானம். அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ நீ மீண்டும் 4வது அதிகாரத்துக்கு வரலாமா? மீண்டும் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 4வது அதிகாரத்தில் சொல்ல, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று சரி, நீயே அவர்கிட்ட என்ன செய்வ? இப்போ அவர் மட்டும் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. ஆனால் அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தர மாட்டாயா? என் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு உடல் ஏதாயிலும் இருக்குதா? என் பிள்ளைகளே உன் வழிகளை எனக்கு ஒப்புவிக்க மாட்டீர்களா? உன்னுடைய இருதயத்தையும் அவனுடைய நினைவுகளையும் எனக்கு நேராக திருப்ப மாட்டீர்களா என்று அவர் நம்மை பார்த்து கேட்பதல்ல, நாமே ஆண்டவரே என் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டோ என்று சொல்லி பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி அவர்களை அர்ப்பணிக்கிற உணர்வு நமக்கு நாமே வந்திருக்கோம். தானா நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கோம். அல்லேலூயா. அவர் கேட்டல்ல, அவர் கேட்காமலேயே அவருக்கு நம்மை கொடுக்குற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுப்பல, 2 தண்ணி இருக்குது. என்ன தண்ணி சொல்லுங்கள்? நீங்கள் டாஸ்மாக் தண்ணியை கேட்டப்பா நீங்கள் நான் பார்க்குறீங்க. அந்த தண்ணியை நான் சொல்லலை. நல்லா சொல்லுங்கள், என்ன தண்ணி இது? என்ன தண்ணி? கிணத்து தண்ணி. இது என்ன தண்ணி? இன்னொன்று கிணத்து தண்ணி எங்கே இருக்குது? ஆழத்தில் இருக்குது. ஜீவ தண்ணி எங்கே இருக்குது? உயரத்தில் இருக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் யார் இருக்கிறா? நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆழம் வேணுமா உயரம் வேணுமா? ஆழமான படுகொழியையும் பாதாளத்தையும் பிசாசு வச்சுட்டு நமக்காக காத்திருக்கிறா. உயர்வான இடத்துல என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்களுங்க உண்டு என்று சொல்லி நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு அவர் காத்திருக்கிறார். எதற்கு உங்களுடைய லைஃபை கொடுக்க போறீங்க? ஆழத்துக்கா உயரத்துக்கா? அல்லேலூயா. உயரத்துக்கு. ஆமென். இந்த தண்ணி கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடும்? நல்லா சொல்லுங்க, தாகம் வந்துடும். அந்த தண்ணி தாகமே வாசி பண்ணல. அது 4வது அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிங்க. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நீ கொடுக்குற தண்ணி திரும்ப என்ன செய்யும்? தாகம் வரும். யாக்கோபு உங்களுக்கு ஒரு கிணறு கொடுத்துட்டு போனால் தாகம் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? குடிச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் தாகம் வரலன்னா ஆளே நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? முடிஞ்சு போயிடுவீங்க. ஆனால் உங்களை முடியவே விடாத ஒரு நித்திய ஜீவ காலமாய் உங்களுக்குள்ளே ஊறுகிறதான அந்த ஒரு ஊற்றை உங்களுக்குள்ளே வைக்கிற என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் யோசிப்பார்ல. என்ன சொல்கிறாரு? நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்ம தேடிட்டு இருக்கிற இந்த அம்மா தண்ணியை குடத்தை எடுத்துட்டு அதுவும் கொளுத்துற வெயிலில் 12 மணிக்கு அது கணத்துக்கிட்ட வருது. அது ஒரு முறை தண்ணி எடுத்தால் நிச்சயமாக அடுத்த நாள் திரும்ப அது எங்கே வரணும்? திரும்ப அது கணத்துக்கு வரணும். முடிந்து போகிற ஒன்றுக்காக அலைந்து கொண்டிருக்கிறாயே, அழிந்து போகிற ஒன்றை முக்கியத்துவம் என்று சொல்லி நினைத்து அதற்கு முன்னதாக ஓடிக்கொண்டிருக்கிறாயே, அழியாத ஒன்றை, முடிவில்லாத ஒன்றை, நிச்சயமான ஒன்றை உனக்காக வைத்துக்கொண்டு ஈவாக உனக்கு முன்னே நின்று உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேனே, இந்த ஈவை இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீரோடு அழுகிறார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் எத்தனையோ முறை நான் கூவி அழைத்தும் என் சட்டைகளுக்கு கீழே நீ வரவில்லை. இன்றைய ரட்சணினால், இன்றே அனுக்கிரக காலம் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். பிரியமான தேவச்சனமே, அதை கவனிங்க.
ஆண்டவர் கொடுக்கறது தான் உங்களுக்கு வேணும். ஆண்டவர் கொடுக்கறது தான் உங்களுக்கு வேணும். திருப்பூரில் நீங்கள் இருக்கிறீங்க, நாளைக்கே எல்லா கம்பெனியும் மூடிட்டா வீட்டு வாடகை கூட உங்களால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அன்றாட தேவைகளை கூட உங்களால் என்ன செய்ய முடியாது, பூர்த்தி செய்ய முடியாது. பலன் இருக்கும், ஆனால் வேலை இருக்காது. ஏன்னா ஒரு காலத்தில் வேலையை நம்ம முக்கியத்துவப்படுத்துனதே இல்லைல்ல. அன்னன்னைக்கு போதுமான வருமானம் வரும், ஞாயிற்றுக்கிழமையா எப்போ ஆண்டவருக்காக ஓடலாம்னு சொல்லி எண்ணம் வரும். பெருசாக நம்ம என்ன செஞ்சதில்லை, வருமானத்தை பற்றிலாம் யோசிச்சதில்லை, நாளையை பற்றி கவலைப்பட்டதில்லை, ஆண்டவருக்காக ஓடணும். ஆனால் இன்றைய வரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாத்திரம் சொல்கிறேன், இதே புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் பேதுரு முற்று பெற்று போகிறதான ஒரு நிலைமை. வலை நிறைய மீனை பிடிச்சிட்டா, இழுத்துட்டு கரைக்கு வர முடியல, அவ்வளோ பசி, அவ்வளோ கொடுமை. ஆனால் கரையில் இவனுக்காக கறி நெருப்பு போட்டு அங்கே அப்பம் சுட்டு அங்கே மீனை பொறித்து வைத்து கொண்டிருந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், அல்லேலூயா, உன்னால் எங்கே முடியாது என்று சொல்லி முற்று பெறுகிறாயோ அங்கே உனக்காக சமைத்து வைத்து காத்திருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கணும். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். 20-21 வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் பிதாக்கள்லாம் இந்த மலையில் என்ன செய்கிறாங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எருசலேமில் வர்ஷிப் பண்ணுன்னு சொல்கிறீங்க, என்ன அது அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அடுத்த வாசிங்க. அதற்கு இயேசு, இந்த மாதிரி இயேசு எந்த பெண்கள்கிட்டையும் இது வரைக்கும் ஆண்கள்கிட்ட கூட அவர் என்ன செஞ்சால் அப்படி இந்த அம்மான்னு சொல்கிறார். அம்மா நான் சொல்கிறது என்ன செய் ப்ளீஸ், நம்பு நம்பு. ஏன் நான் நம்ப மாட்டேன்ற, நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் நீ என்ன செய்யலை, என்ன நம்பலையே. அதெல்லாம் தெரிஞ்சுவேன், ஏன்னா அவர் எப்பயுமே இருதயத்தை அறிஞ்சு தான் பேசுவார். நீ இன்னும் என்ன செய்யலை, நம்பலை, என்ன நம்பு நம்புன்னு சொல்லிட்டு சொல்கிறார். வாசிங்க. நான் இந்த மலையில் தொழுது கொள்ளக்கூடிய உங்கள் பிதாக்களை பற்றி இல்லை, எருசலேமில் தொழுது கொள்ளக்கூடிய என்னுடைய அந்த இனத்தாரை பற்றியும் இல்லை, நான் சொல்கிறத நீ நம்பு. வாசிங்க. எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரும். அல்லேலூயா. நான் யூதனும் அல்ல, நான் சமாரியனும் அல்ல, நான் உலக ரட்சகராக இருக்கிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி நான் சமாரியாவுக்காகவோ யூதயாவுக்காக நான் என்ன செய்யல வரல. ஒட்டுமொத்தமான உலகத்துடைய பாவங்களை சுமந்து இருக்கிற ரட்சகராக வந்திருக்கிறேன். பிதாவை தொழுது கொள்ளும் காலம், எங்கு தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு, ஆமா, யூதர்கள் வழியாய் வருகிற ரட்சிப்பு. அங்கே தெளிவாக சொல்கிறார், யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு வரும். அதனால தான் நான் எங்கே வந்து பறந்துருக்கிறேன். அதனால் அந்த வழியை மறந்துடாதீங்க, அதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் வேறு வழியில் வரணும்னு என்ன செய்றீங்க நினைக்கிறீங்க, பகல் தான் வானத்தை திறக்கிறதா நினைக்கிறீங்க. இல்லை, தேவன் வானத்து திறவுகோலை உடையவராக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும்ன்றார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்பார்ல, வொர்ஷிப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும், அல்ல கவனிங்க, வொர்ஷிப் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய எல்லா விதமான இளைஞர்களையும் நீங்கள் பாருங்கள், ஆராதனை வீரர்களை கவனித்து பாருங்கள், ஆராதனை செய்கிறவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்களுக்கு ஒரு மேடை இருக்கும், அழகான ஆடை இருக்கும், மேலேயும் லைட் இருக்கும், கீழேயும் லைட் இருக்கும், முன்னேயும் ஸ்பீக்கர் இருக்கும், முன்னேயும் மானிட்டர்ஸ் இருக்கும், கிட்டார்ஸ் இருக்கும், கீபோர்ட்ஸ் இருக்கும், பேட் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவங்ககிட்ட நளினம் இருக்கும், அழகான வார்த்தைகள் இருக்கும், பாடுற குரலில் ராகம் இருக்கும், பிச்சு இருக்கும், சுதி இருக்கும், சுரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், டான்ஸும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே புகை என்ன செய்யும், ஒரு பக்கம் புகைஞ்சிட்டும் இருக்கும். பார்க்கறதுக்கு இந்த ஆராதனை வீரர்களை பார்க்கறதுக்கு
நம்மளாம் ரசிகர்கள் ஆக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கும், ஒரு வசீகரம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதில் இல்லை. என்னை ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களே, என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற தேவ ஜனங்களே, ஆவியோடும், ஆவி என்பது உயிர். நீ ஆராதிக்கிற ஆராதனை உதட்டிலிருந்து அல்ல, உன்னுடைய உயிரிலிருந்து கலந்து வருகிற ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த உயிரோடு கலந்த ஜீவியத்திலிருந்து வரக்கூடிய உண்மை, அந்த சாட்சி, அல்லேலூயா, அந்த உயிரோடு கலந்த வாழ்க்கை, அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த சாட்சி, அந்த ஆவிய உண்மை உள்ளவர்களாதான் இந்த ஆராதனைக்குரிய என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ராகத்தை ஆண்டவர் பார்க்கல. ராகத்தை, அல்லேலூயா, ராகம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அழகு இருந்துச்சுன்னா நல்ல சந்தோஷம், நல்ல குரல் இருந்துச்சுன்னா நல்ல சந்தோஷம், நல்ல இசை இருந்துச்சுன்னா நல்ல சந்தோஷம். எலிசா கூட ஒரு சுரமண்டலக்காரனை கொண்டு வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சான்? அதெல்லாம் தப்பே நான் சொல்லலை. ஆனால் எதை நீங்கள் முக்கியத்துவமாக நினைக்கிறீங்க? ஆவி இல்லாத ஆராதனை, உண்மை இல்லாத ஆராதனை, ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிற தேவன் இல்லாத ஆராதனை. இதோ வாசற்படியில் நின்று கதவை, அது ஒரு ஆலயம். 7 சபைகள் ஒரு திருச்சபை. இப்போ ஆண்டவர் எங்கே நின்று கதவை தட்டாரா? உள்ள ஆராதனை சும்மா என்ன டான்ஸு, என்ன ஆட்டம், என்ன விதமான பேடு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு உள்ள ஆடி பாடி எல்லாம் குதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே நின்று எடுக்கிறாரா? ஆளே இல்லாத ஊரில் யாருக்காக பாட்டி யாத்திரன்ற மாதிரி, ஆண்டவரே இல்லாத சபையில் யாருக்காக நீ ஆராதனை? ஹலோ, இருக்கிறீங்களா? பெரியம்மா தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆராதனையில் என்ன இருக்கணும்? ஆவியும் உண்மை, அந்த உயிரோடு கலந்த அந்த உணர்வோடு தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்வார், இருப்பார். அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆண்டவர் அப்படியே பேசிட்டு வரும்போது 35ஆம் வசனத்தை 32ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு அல்ல. கவனிங்களேன், இந்த இடத்துல அவர் வந்துட்டாருங்க. உண்மையாக சொல்ல போனால் லிட்ரலாக அவருக்கு தாகம், லிட்ரலாக அவருக்கு உண்மையாகவே அவருக்கு பசி, பசியருக்கு தாகம். அல்ல கவனிங்களேன், பசி வந்தால் பத்தும், பசி வந்தால் சில பேர் பேய் பிசாசு மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, ஆயிடுவாங்க. அந்த டைமுக்கு சாப்பாடு மட்டும் ஆகலைன்னா அப்படியே ஒரு மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, நரநட்டு கடிச்சு பல்லையே பட்டாணி மாதிரி மென்று என்ன செய்வோம், சாப்பிடக்கூடிய அளவுக்கு சிலருக்குலாம் அப்படிலாம் கோவம் வரும். ஆனால் இங்கே சொல்கிறேன், பசி இருக்குது, தாகமும் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வது தான் எனக்கு ஆகாரம், போஜனம், அதுதான் எனக்கு போஜனம். இந்த அம்மா கடைசி வரைக்கும் தண்ணி கொடுத்துச்சா? இது தண்ணி கொடுக்கல. சீசர்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க, பிரிச்சாவது வச்சானுங்களா? என்ன ஆண்டவர் என்ன இவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு. ஓ, நம்ம போன நேரத்தில் எவனோ ஒருத்தர் சாப்பாடு வாங்கி என்ன செஞ்சுட்டான், நம்ம ஆளுங்க உடனே அதையும் சரி பரவாயில்லப்பா, ஒரு சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம என்ன செஞ்சிடலாம் வயிறாரு. இதெல்லாம் நினச்சி பாருலாம், சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை. அந்த அம்மா கடைசி வரைக்கும் காலி கூடம். நீ வாசி பார்த்தீங்கன்னா 4ஆவது அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசி பாருல. அப்போது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு தண்ணி பிடிச்சதா? அது தண்ணி பிடிக்கல. அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த தண்ணி பிடிக்கிற வேலை மாதிரி இம்சம் உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளேயே ஒரு நதியே, உள்ளத்துக்குள்ளேயே ஒரு ஊற்றை தரான்ட்டிங்களே. அதுக்காக சொல்ல இந்த அம்மா கேட்குது பாருங்களேன். 4ஆவது அதிகாரத்தில் 15ஆவது வசனம் கடைசி பகுதி வாசிச்சு பாருங்களேன். அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும், அந்த தண்ணீரை எனக்கு தரணும். அதனால் இந்த தண்ணீரை இனிமேல் நான் பிடிக்க மாட்டேன். எனக்கு குடமும் வேணாம், கிணறும் வேண்டாம், பிச்சை பாத்திரம் வேண்டாம், அந்த தண்ணி வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பரிதிபேகிற குருடன் பார்வையடைந்த உடனே இயேசுவை பின்பற்றி ஓடி வந்தது போல இந்த அம்மா குடத்தை தூக்கி போட்டுட்டு இயேசுக்காக ஓடுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, ஒரே ஒரு வாழ்க்கை வெகு சீக்கிரமாக கடந்து போகிறது. அந்த வாழ்க்கையின் லட்சியத்தை, அந்த வாழ்க்கையை குறித்ததான பிதாவின் சுத்தத்தை அறிந்து கொண்டவர்களாய் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு ஆண்டவருக்காக ஓடு என்று சொல்லும் போது, நீ எதுக்காக வந்த? ஐயோ, நான் தண்ணி பிடிக்க தானே வந்தேன், நான் படித்தது இந்த வேலை செய்யறதுக்காக தானே, நான் இதற்காகத்தானே லட்சியம் வச்சிருந்தேன், நான் இதெல்லாம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் நான் டார்கெட், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா டார்கெட்டையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சொல்லுவார், ஆனா நீங்க தான் எனக்கு ஜீவன், நீங்க தான் எனக்கு ஜீவ தண்ணீர், நீங்க தான் என்னுடைய எதிர்காலம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு அவருக்காக ஓடுகிற அனுபவம், அவர் பின்னே ஓடி வருகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். கேட்கறதுக்கு ஈஸி, வாழ்வதற்கு
வாழ்வதற்கும் அன்பு இருந்தால் எல்லாமே ஈஸி தான் சார். இதில் அவர் சொல்லிகிட்டே வரும்போது ஒன்று சொல்ல வாசிப்பார். 35 வசனம் வாசிங்க. அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் அதை கவனிங்க. ஆண்டவர் ஒரு மகிமையான சத்தியத்தை அந்த இடத்துல சொல்றார். 2 பேர் இருக்கிறான், விதைக்கிறவன் ஒருவன். அதை கவனிங்க. அப்போ நிலம் யாருக்கும் வேற ஒருத்தருக்கு தான் சொந்தம். அல்ல கவனிங்க. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன். அப்போ நிலம் வேற யாருக்கும் சொந்தம். நிலத்துக்கு உரிமையாளி வேற. நானே தோட்டக்காரன், என் பிதா திராட்சை தோட்டக்காரன், நான் திராட்சை செடி, நீங்கள் என்னில் கொடிகள் என்று சொல்லி செடி வேற கொடி வேற தோட்டம் வேற தனித்தனியாக 3 பகுதியை பிரித்து காட்டுற மாதிரி நிலம், அடுத்தது விதைக்கிறவன், அறுக்கிற 3ஆக பிரிச்சுட்டார். அதில் கவனிங்க. ஆண்டவர் அந்த அறுவடையை கொடுக்கத்தக்கதாக இதோ விளைநிலங்கள் அறுவடைக்கு இப்போது எப்படி இருக்குது? ஆயத்தமாக இருக்கு. ஆனால் கூலியை வாங்கி என்ன செய்யணுமா? கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக சேர்த்து வைக்கணுமா? நல்லா கவனிங்க. நான் கூலி வாங்குறேன், நான் வேலை செய்கிறேன்றவங்க மட்டும் முதல்ல கையை வைத்துக்க. நல்லா 2 கையும் வைத்துக்க. நான் வேலை செய்கிறேன். என்ன ஷர்மி வேலை செய்கிறது இல்லையா? வீட்டில் பாத்திரம்லாம் வளர்க்குறது இல்லையா? பெருக்கிறது இல்லையா? நல்லா தமிழில் தான் சொல்கிறேன். நான் வேலை செய்கிறேன்றவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. ஜெயல் வேலை செய்கிறியப்பா சார், அது கையை கீழ்படுங்க. இப்போ 2 கையும் தூக்குனீங்க, வேலை சேர்த்துக்க. இப்போ நான் சம்பளம் வாங்குகிறேன், கூலி வாங்குறவங்கன்றவங்க கூலி வாங்குகிற கையை மட்டும் தூக்கி காட்டுங்க. கூலி வாங்குகிற கையை மட்டும் தூக்கி காட்டுங்க. என்ன நிஷா, இன்னும் ஷெப்பர்ட் வாங்கலை சார். கூலி வாங்குறவங்களாம் கையை என்ன பண்ணிட்டீங்க? தூக்கிட்டீங்க. ஓகே. அப்போ நம்ம வேலையும் செய்கிறோம், கூலியும் வாங்குகிறோம். அடுத்த பார்ட் என்ன இருக்குதா? உன் ஜீவனுக்காக, உன் ஜீவாதாரத்துக்காக நீ காரியங்களை செலவு செய்கிறாய், சேர்த்து வைக்கிறாய். ஆனால் வசனம் என்ன சொல்லு? வாசி பாருங்கள. கூலியை வாங்குகிறவன், எல்லாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 36 கடைசி பகுதி. கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக, நித்தியத்துக்காக நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? கூலியை நான் வாங்குறேன், எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் செலவு செய்கிறேன். அது இம்மைக்காக, மறுமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக யார் தன்னுடைய சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் இடையில 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போயிருந்தப்ப ஒரு பெரிய ஊழியக்காரரோடு பேசியிருந்தேன். அவர் சொன்னார், இந்த காலத்து விசுவாசிகளாம் தசமபாகத்தை பற்றியே நான் சொன்னேன். ஐயா, தசமபாகம்னு ஒன்று புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லைன்னு. அவர் உடனே என்ன ஒரு கள்ள உபதேசியை பார்க்குற மாதிரியே என்கிட்ட ஆர்கியூ பண்ணார். நான் சொன்னேன், உண்மையாகவே தசமபாகம் புதிய ஏற்பாட்டில் இல்லை. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? நீங்கள் பெந்தகோஸ்தே பாஸ்டர்? ஆமாம், நான் பெந்தகோஸ்தே பாஸ்டர் தான். எடுத்து வாசிங்கன்னு சொன்னார். மத்தேயு 23:23 எடுத்து வாசி பாருங்க. மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் தசமபாகம் செலுத்தி விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், அவைகளையும். ஆமாம், இங்கே தான் இயேசுவே சொல்லிட்டார்ல, தசமபாகத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நீதி, விசுவாசம், இரக்கத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும்னு சொல்லிட்டார் தானே அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தாயா. ஆனால் ஒன்று, தசமபாகம் என்பது நியாயப்பிரமாண கணக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னது அன்பின் கணக்கு. அல்லேலூயா. நியாயப்பிரமாண கணக்கு வேற, அன்பின் கணக்கு
வேற. நியாயப்பிரமாணம் கணக்கு பார்க்கும். இந்த மாதம் நான் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன்னு கணக்கு பார்த்து 10ல் 1 மட்டும் எடுத்து வைக்கும். அன்பின் கணக்கு அது வேற மாதிரி பார்க்கும். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய தேவை, என் ஆலயத்தினுடைய தேவை, என் ஊழியனுடைய தேவை என்று சொல்லி அது வேற மாதிரி கணக்கு பார்க்கும். அதுக்கு பேர் என்ன கணக்கு? அன்பின் கணக்கு. நியாயப்பிரமாண கணக்கே இன்னைக்கு நமக்கு சரியா இல்லைன்னா அன்பின் கணக்குக்கு எப்படி வர முடியும்? நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக அவர்களில் ஒருவனுக்கு ஒன்றும். இது ஆதி திருச்சபையில் ஆண்டவர் வைத்ததான ஒரு காரியம். அல்ல, நீங்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது எது தெரியுமா? நியாயப்பிரமாண கணக்கை அல்ல, அன்பின் கணக்கை அவர் நம்ம இடத்துல என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். என் கைகள் ஒரு கூலியை சம்பாதிக்கிறது என்றால் அதற்கு உழைப்பதற்கான பலன் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அந்த பலனையே என் கர்த்தராகத்தான் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இது என் கை சாமர்த்தியம் என்று சொல்லுவதற்கு பதிலாக, இது என் கையின் சம்பாத்தியம் என்று சொல்லுவதற்கு பதிலாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை நான் செய்தேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அது சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த அம்மாட்ட அவர் தான் சொல்றாரு, சமாரிய ஸ்திரியை பார்த்து, தேவனுடைய ஈவை உனக்கு முன்பாக நிற்கிறவர் இன்னார் என்று அறிகிற அறிவை. இது 2 தான் வேணும். தேவனுடைய ஈவு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் தேவன் தந்ததான உயிர் பிச்சை. இன்னைக்கு இன்றைய வரைக்கும் நீ பலத்தோடு சுகத்தோடு இருக்கிறது காரணம் தேவன் தந்ததான அந்த ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு பூமி நம்ம காலுக்கு கீழே இருக்கா இல்லையா? இன்னைக்கு பூமி நம்ம காலுக்கு கீழே இருக்கு. கடந்த மாதம் சென்னையில் ஒரு மூத்த அருமையான கர்த்தருடைய தாசன், அவரை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். நேற்றுக்கு சாயங்காலம் மாலை ஒரு 5:30 மணிக்கு, அது வரைக்கும் பூமிக்கு மேலே இருந்தவரை அந்த அடக்காராதனை லைவில் இருந்தேன். உள்ளே என்ன செய்கிறாங்க? உள்ளே கல்லறை கட்டி அந்த பெட்டியில் இறக்குறாங்க. அந்த ஊர்வலத்தை அப்படியே பார்க்குறேன். திருநென்றூரே அதிரும்படியான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் புடை சூழ ஊர்வலமாக அவரை கொண்டு போனாங்க. ராயப்பன் அண்ணன் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்டதான ஒரு தேவனுடைய மனுஷன் போன வாரம் ஆராதனை நடத்துகிறவர் இந்த வாரம் அவருக்கு ஆராதனை நடத்திட்டு அவங்க சபையில் இன்றைக்கி ஆராதனை நடக்குது. நினச்சி பாருங்க, இதுதான் உலகம். ஆனால் இன்னைய வரைக்கும் எல்லாவற்றையும் நம்முடைய காலடிக்கு கீழே வைத்திருக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எழும்புவோமா? தெய்வ சமூகத்தில் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழும்புவோமா? எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய ஈவை அறிவாயனாள். உனக்கு முன்னே நிற்கிறவர் இன்னார் என்பதை அறிவாயானால், இயேசுவை நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற? நீ கேட்ட பிற்பாடு உனக்குன்னு செய்யலாமா? செய்வாரா? இப்படி யோசிக்கக்கூடிய கேள்விக்குறிகளோடு அல்ல, நீ கேட்பதற்கு முன்னதாக உன்னை அணுவணுவாக அறிந்திருக்கிற அவரை யூதனாக பார்த்ததான இந்த சமாரிய ஸ்திரீ அவரோடு பேச 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 ஒரு இடத்துல வந்து வெட்கி தலை குனிந்திருக்கிறார். ஐயோ, நான் அவரை அறியாமல் இப்படியெல்லாம் பேசிவிட்டேனே. அவரோ என்னை சிறு வயது முதற்கொண்டு அறிந்தவர் போல எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிவிட்டாரே. என் வாழ்க்கையில் நடந்ததான எல்லா அந்தரங்க விஷயங்களையும் ஒன்று விடாதபடிக்கு வெளிச்சத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்தினாரே. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு. அதனால தான் ஈவா எனக்கு முன்னாடி நிற்கிறாரு. நான் அவரை அறிந்திருக்க வேண்டும். நான் அவரை அறிந்திருந்தால் எனக்கு கவலையும் இல்லை. நான் அவரை அறிஞ்சிருந்தால் எனக்கு புலம்பலும் இல்லை. நான் அவரை அறிந்திருந்தால் எதிர்கால பயமும் இல்லை. நான் அவரை அறிகிற அறிவில் தான் எல்லாமே இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதமும். அவரை அறிகிற அந்த அறிவின் வாசனையை எங்கு வீசும்போது எல்லா இடங்களிலேயும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்னும் ஆண்டவர் பேசுவதற்கு ஏராளமாக வைத்திருக்கிறார். நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த வார்த்தைகளை இத்துடன் முடிக்கிறேன். பேசிய வார்த்தைகள் ஒன்றேனும் காதை கடந்து சென்று விடாதபடிக்கு இருதயத்தின் ஆழத்திற்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையின் ஜீவியமாக கிரியைகளின் வெளிப்பாடாக மாறட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜோஷுவா ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்கிற தகப்பனே, நன்றி தகப்பனே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஜீசஸ். அப்பாவுக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். Yes Lord, yes Lord. Yes. ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தகப்பனே எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறையா, நன்றியோடு துதிக்கிற தகப்பனே. தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உதவி செய்யப்பா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.